அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. தனுசு ராசி எது பிடிக்கணும்? ரொம்ப நல்லதுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். பைரவர் வழிபாடு, பைரவரை கும்பிட கும்பிட பெரிய சக்ஸஸ் ஏற்படும் உங்களுக்கு. 6ல் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பைரவரை பிடிச்சிக்கணும். அடுத்த மே மாதம் வரைக்கும் பயணங்கள் அனுகூலத்தை தரும். சிலர் பயணங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மதிப்பு மரியாதை கூடும். உறவுகளில் அனுகூலம் காணப்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். முதலீடு சந்தோஷமாக இருக்கும்ல. லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக நகை இதெல்லாம் போடுவீங்க. ஆவணி மாதம் ஃபங்க்ஷன் வரும். இருந்தாலும் அதிலெல்லாம் வெறுப்பாக இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாதிரி சந்தோஷமாக போடுவீங்க. எதிர்பார்க்காத நல்லது கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டம் தீரும். புதிய அனுகூலம் காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கவலையப்படக்கூடாது. ரொம்ப நாளாக 25 வருஷமாக வேலையில் இருக்கிற தனியாக ஏதாவது தொழில் பண்ணலாம், ஒரு பொட்டி கடையாவது வைக்கலான்னு. அந்த பொட்டி கடைன்றது எக்ஸாம்பிள். உங்களை பொட்டி கடையெல்லாம் வைக்க சொல்ல. உங்களுக்கு தெரியாத தொழிலில் கூட தைரியமாக போங்க. கூட்டாளிகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். பெரிய ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பணம் அமைப்பு அனுகூலம் தரும். தெய்வீக அமைப்புகள் அனுகூலம் தரும். அந்யோன்யம் அதிகரிக்கும்.